அன்புகளுமிய நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கத்தை முதலிலே உரித்தாக்கிக் கொள்கின்றேன். பல்வேறு நிகழ்வுகளிலே நாம் கலந்து கொள்கின்ற போது குறிப்பாக கொடுமையான சம்பவங்கள், இறப்பு, விபத்து அல்லது பேரிடர் நிகழ்வு அல்லது ஏதேனும் ஒரு வகையிலே குடும்பங்கள் இழப்புக்கு ஆளாவது என்பது போன்ற சந்தர்ப்பங்களில் எல்லாம் நாம் கலந்து கொள்கின்ற போது அங்கே பொதுவான ஒரு வாதம், எல்லோராலும் ஏற்றுக்கொள்கின்ற, எல்லோராலும் வைக்கின்ற, எல்லோரும் சொல்லுகின்ற ஒரு இணக்கமான வாதம் என்று கூட அதை எடுத்துக்கொள்ளலாம். விதி முடிந்தது, நாம் மட்டும் செய்ய இயலாது. அவ்வளவுதான், விதிக்கப்பட்ட வாழ்க்கை தேர்ந்து விட்டது, ஆண்டவன் எழுதியது மாற்ற முடியாது என்றெல்லாம் ஒரு சமாதானத்தை அங்கே நாம் உருவாக்கி கொள்கின்றோம். இந்த சமாதானம் இழந்து போனவர்களை சமாதானப்படுத்துவதற்கு என்றால் அதை ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் இழப்பை நியாயப்படுத்துவதாக தோன்றும் போதுதான் மிக நிச்சயமாக மிக வருத்தமாக இருக்கிறது. நான் கூட குறிப்பிட்ட அன்றைக்கு கூட ஒரு இடத்திலே அவனுடைய விதி அவ்வளவுதான் என்று சொல்கிறீர்களே, இருசக்கர வாகனத்திலே செல்லும் போது ஹெல்மெட் அணிய வேண்டும் என்ற ஒரு விதியை அரசாங்கம் உருவாக்கி இருக்கிறது அல்லவா? ஆண்டவனால் பிறப்பிக்கப்பட்டாலும் கூட அரசாங்கத்தால் தான் நாம் காப்பாற்றப்படுகிறோம், அரசாங்கத்தால் தான் நம்ம கால வைக்கப்படுகிறோம். எனவே இந்த விதியையும் நாம் பயன்படுத்தி இருந்தால் இந்த தவறு நடந்திருக்காது அல்லவா? 4 சக்கர வாகனத்திலே செல்லும் போது சீட் பெல்ட் அணியுங்கள் என்று ஒரு விதியை அரசாங்கம் நிர்ணயித்திருக்கிறல்லவா? நாம் அதை கேட்டிருந்தால் இது போன்ற நடந்திருக்காது அல்லவா? அதையும் நாம் ஏற்றுத்தானே ஆக வேண்டும். அதுவும் நமக்கான விதிதானே, அதுவும் நம்மை ஆள்பவர்களால் ஆண்டவனால் உருவாக்கப்பட்ட விதி என்று நாம் கண்ணுக்கு தெரியாது சொல்லிக் கொள்ளும்போது ஆள்பவர்களால் கொடுத்த இந்த விதியை நாம் கட்டாயமாக கடைப்பிடிக்க வேண்டும் அல்லவா? அப்படி ஒரு கடைப்பிடிப்போமானால், சாலைகளை செல்லும்போது சாலை விதிகளை ஏற்றுக்கொள்வானால், சாலை விதிகள் நாம் நடந்து கொள்வோமானால், வண்டியை ஓவர்டேக் செய்யும் போது தவறான திசையில் ஓவர்டேக் செய்யாமல் இருப்பது, சிக்னல் காட்டாமல் இடத்திலே போக செல்வது, கை காட்டாமல் திரும்புவது, அசுர வேகம் செல்வது, அந்த ரோடுக்கு சாலைக்கு தகுந்த அளவுக்கு அரசு சொல்லி இருக்கிற அளவுக்கு மேலாக நம்மை நாமே பெரிதாக கருதி கொண்டு மிருகத்தனமாக இயங்குவது, இப்படி எண்ணற்ற இயக்கங்கள் எல்லாம், எண்ணற்ற விதிமீறல் எல்லாம் தானே உங்களுக்கு வாழ்க்கையில் துயரத்தை எதிர்க்கிறது. விதிமீறலால் துயரத்தை ஏற்படுத்தி கொண்டு இது விதியால் நடந்தது என்று உங்களுக்கு நீங்களே ஏமாற்றிக் கொள்கிறீர்கள். சமாளிக்கவில்லை, ஏமாற்றிக் கொள்கிறீர்கள். இந்த ஏமாற்ற மட்டுமே இன்னொன்றையும் நான் இந்த நேரத்தில் சொல்லியாக வேண்டும். இதிலே மட்டுமல்ல, அது நோயாக இருக்கட்டும், இழப்பாக இருக்கட்டும், விபத்தாக இருக்கட்டும், இது போன்ற எந்த நிகழ்வு ஒரு மனிதனுக்கு நேருமானாலும், அந்த மனிதனுடைய இயற்கையை மீறி நடக்குமானால், தன்னுடைய அறிவுக்கு மேலாக, திறனுக்கு மேலாக, உணர்வுக்கு மேலாக ஒன்றிலே அவன் பாதிக்கப்படுவானால் நிச்சயமாக அவனை தாண்டி ஒரு அமைப்பு இருக்கிறது என்பதை நாம் ஏற்றுக்கொள்கிறோம். அது என்னவாக இருக்கும் என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். உதாரணமாக சொல்லுகிறோம், கண்ணால் காண நேர்ந்ததை மூக்கு அறியாது. மூக்கு ருசி தெரிந்த உணர்வு நாக்குக்கு தெரியாது. நாக்கில் தெரிந்த ருசியை காது கேட்காது. காது கேட்கும் தன்மையை தோல் உணராது. தோல் உணர்கின்ற சுடுதல், வெயில், குளிர் என்ற உண்மைகளை பிற அவயவங்கள் கொள்வதில்லை. எனவே உடல் அமைப்பிலே பல்வேறு உறுப்புகளும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு திறனுக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அத்தையும் ஒட்டுமொத்தமாக இயக்குமானால், ஒட்டுமொத்தமாக அந்த மூளையின் உணர்வு கட்டுப்படுமானால், அந்த மனதுக்கு இவை அனைத்தும் இணங்கி பணியாற்றுமானால் ஒட்டுமொத்த சூழலை நாம் உணர்ந்து கொள்கிறோம், ஏற்றுக்கொள்கிறோம், அறிந்து கொள்கிறோம். அதுபோலவே மனித வாழ்க்கையிலே உங்களை பொறுத்தவரை பல்வேறு தன்மைகளை அரசாங்கம் விதிக்கின்ற விதிகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நாம் உருவாக்குகின்ற வாகனங்கள் சிறப்பாக இருக்க வேண்டும். இவ்வளவுக்கு மேலாக இத்தனையும் சிறப்பிக்கின்ற ஒரு அடிநாதமாக முதுகெலும்பாக நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டிய வாஸ்து விதியாகும். வாஸ்து விதிப்படி எந்த ஒரு கட்டிடம் சிறப்பாக இருக்குமானால் அங்கே பணியாற்றுபவர்கள், குடியிருப்பவர்கள் யாரும் பாதிப்புக்கு ஆளாவதில்லை. இதுபோன்ற மீள முடியாத துக்கத்துக்கு ஆளாவதில்லை. எனவே நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்ற 5 சக்தியும் பங்கெடுத்து தருகின்ற இந்த வாஸ்து சாஸ்திரத்தை உங்களுடைய குடியிருப்புகளுக்கு, உங்களுடைய பணி செய்யும் தொழிற்சாலைகளுக்கு, அலுவலகங்களுக்கோ கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ளுங்கள், பயன்படுத்துங்கள். அதன்படி வாழ்வீர்கள். ஆனால் மிக நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் இது போன்ற இன்னல்கள் வராது. விதியை சபிக்க வேண்டியதில்லை, விதியை பயன்படுத்தி வாழ்வோம், வாழ்ந்து சிறப்பிப்போம் என்று கூறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க்கைக்கு வாஸ்து தேவை. அந்த வாஸ்துவை தெரிந்து கொள்ள எல்லோரும் எனது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.